உயர்வு என்பது பணமோ பதவியோ மட்டுமல்ல, அது உன் உள்ள அமைதியும் மன திருப்தியும் நல்லொழுக்கமும் ஆகும். உன்னுடைய முக வடிவத்தை தொட்டு உன் விதியை தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய். கடந்த காலம் எப்படி முடிந்தது, நிகழ்காலம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது, வருங்காலம் எப்படி இருக்கும் என்று எல்லாம் தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலோடு வந்திருக்கின்றாய். கடந்த காலத்தில் சோதனைகள் இருந்தாலும், துன்பங்கள் உன்னை வாட்டி வதைத்தாலும், நிகழ்காலத்தில் உனக்கு இருக்கும் மன தைரியமும் நம்பிக்கையும் தான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. அதற்கும் ஒருபடி மேலாக இறைவனின் மீதான பக்தி உன்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குணத்தை யார் நேசிக்கின்றார்கள்? யார் உன் குணத்தை வைத்து பழகுகின்றார்கள்? வாழ்வில் எல்லோருமே நம்மை நேசிப்பது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் உன்னுடைய உள்ளத்தின் நன்மையை பார்த்து உன்னோடு இணைகின்றார்கள். அந்த நபர்களை அடையாளம் காண்பது என்பது அரிய வரம். நீ அதிகம் பேசாமல் சிந்தித்து நடக்கும் மனிதன் என்றால் அந்த அமைதியின் அர்த்தம் உள்ளதை உணர்பவர்கள்தான் உன் குணத்தை நேசிப்பவர்கள். அவர்கள் உன் மௌனத்திலும் பாசத்தை காண்பார்கள். நீ போலி முகமின்றி உண்மையாக நடப்பது உனது சிறப்பு. இந்த உண்மை தன்மையை ரசிக்கும் மனிதர்கள் உன்னிடம் இருந்து தூரம் செல்ல மாட்டார்கள். அவர்கள் உன்னிடம் பேசினாலேயே உனக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நீ அன்பை கொடுக்கும் பொழுது எதற்காக கொடுக்கின்றாய் என கேட்காதவர்கள், அன்பின் மதிப்பை புரிந்து உன்னோடு இருப்பவர்கள் உன் குணத்தை நேசிப்பவர்கள்தான். அவர்கள் உன்னிடம் இருந்து ஒரு ஆறுதலையும் நிம்மதியையும் பெறுகிறார்கள். நீ எப்பொழுதும் பகிர்ந்து கொள்பவன், உனக்கு இருப்பதை மற்றவருக்கு கொடுக்க நினைப்பவன். அந்த தாராள மனதை உணர்பவர்கள் உன்னை நிழல் போல பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ பொய் பேச மாட்டாய் என்று அறிந்தவர்கள், நீ ஒரு வார்த்தை சொன்னால் நம்பும் மக்கள், அவர்கள்தான் உன் உண்மையான சுற்றம். அவர்கள்தான் உன் உண்மையான குணத்தால் ஈர்க்கப்படுகின்றார்கள், உன் நம்பிக்கையால் நிலைத்திருக்கின்றார்கள். நீ சிரிக்கும் பொழுது உன் கண்களில் தெரியக்கூடிய அந்த நேர்மை, உன் சிரிப்புக்குள் மறைந்த அந்த நல்ல மனதை நன்றாக காண்பவர்கள் உன்னோடு எப்பொழுதும் இருந்து மனநிறைவை தருவார்கள். நீ துன்பத்தில் இருந்தாலும் நீ நிம்மதி அடையும் வரை உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டத்திலும் இன்பத்திலும் சரிபாதியாக பங்கு கொள்ளும் ஒருவர் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே வரம் போல தோன்றும். அப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். புரிந்து கொள்ளாத உன்னுடைய தியாக மனத்தை புரிந்து கொண்டு உணர்ந்து உண்மையாக நேசித்து உன் வழிக்கு வந்து உன் வாழ்க்கைக்கான உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்துபவர்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்வில் நுழைவார்கள். நீ கோபப்படாமல் அமைதியாய் எதிர்கொள்ளும் ஆற்றலை சிலர் பார்த்து வியப்பார்கள். அந்த ஆற்றல் அவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். உன்னுடைய மனம் கெட்ட எண்ணம் இல்லாமல் தூய்மையாக இருக்கின்றது. அந்த நன்மையை நான் அறிவேன். உன்னிடம் பேசும் பொழுது தாங்களும் நன்மையாக மாறுகின்றவர்கள், உன்னுடைய குணத்தின் பிரகாசத்தை தெரிந்தவர்கள் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள். உன் கஷ்டத்தில் உன்னை விட்டு தள்ளாமல் உன்னுடைய உள் மகிழ்ச்சியில் உன்னோடு சேர்ந்து சிரிப்பவர்கள் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அன்பின் வடிவமாக உன்னை சுற்றி இனி இருப்பார்கள். என்னுடைய வாக்கு எதுவும் பொய்யாகாது. உன்னுடைய விதியை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்நாளின் சிறந்த பரிசை நீ இப்பொழுது பெறுவாய். போலி இல்லாமல் நீ இருக்கின்றாய். அதனால்தான் உன்னை விட்டு சிலர் விலகினார்கள். அதுவும் நன்மைக்குத்தான். உன்னுடைய உண்மையை யார் உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உன் அருகில் இருப்பது அவசியம். தேவையற்ற நபர்களை, விஷயங்களை நான் விலக்கி வைத்திருக்கின்றேன். எல்லாம் நன்மையென எடுத்துக்கொள். நல்லது நடக்கும்.